உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் பார்ட்னர் உங்கள் கூட இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட இருக்காங்க. ஹாப்பினஸ் அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஆசை இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது, அட்டைன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது. உங்களுடைய ட்ரீம் லைஃப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு இந்த ஒரு கொஸ்டினை நம்ம கேட்டிருப்போம். நமக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு லைஃப் கிரியேட் ஆகலை, நமக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் கிடைக்கல, நமக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு டேலண்ட். வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் டெய்லி கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணாலே உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. அது என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் கோர்ஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சர் லா இந்த கோர்ஸையும் சென்ட் பண்ணுவேன். இதில் ஒரு 10 வீடியோ, அதில் ஒரு 7 வீடியோ டோட்டலாக அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீன் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடும். ஓகே, இப்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுடைய ஆள் மனதை மாற்றுறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது உண்மைதான். இதுதான் நம்மளோட சேனலில் நம்ம டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நேச்சர்லாவையும் நம்ம டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஆள் மனதை எப்படி நம்ம மாற்றுறது? நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்த ஆள் மனதை மாற்றிட்டா வாழ்க்கை மாறிடும். இப்போ இருக்க வாழ்க்கையை எது உருவாக்கியிருக்கு? இந்த ஆள் மனது தான் உருவாக்கியிருக்கு. அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பு நம்ம எஃபோர்ட் போடாமல், ஏன் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய கேள்விகள் கேட்டிருப்போம். அவங்க ஏன் ரிச்சாக இருக்காங்க? ஸோ அவங்க ஏன் அவங்களுக்கு இந்த டேலண்ட் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு இந்த ஸ்கில் எல்லாம் இருக்குது, ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எனக்கு இல்லை, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க நல்லா ஹெல்த்தியான லைஃப்பை லிவ் பண்ணுறாங்க, அவங்க நல்லா ஹாப்பியான லைஃப்பை லிவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம மற்றவங்களை பார்த்து இந்த ஒரு கொஸ்டினை நம்ம கேட்டிருப்போம். நமக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு லைஃப் கிரியேட் ஆகலை, நமக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் கிடைக்கல, நமக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் இல்லை, லக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளோட மைண்டில் ஓடி ஒரு கட்டத்துக்கு மேலே இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த லைஃப்பை வேறு வழி இல்லாமல் நம்ம லிவ் பண்ணோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு எல்லாருமே லிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் ஒரு சீக்ரெட் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளாலையும் அந்த ரிச் லைஃப் ஸ்டைல் மட்டும் கிடையாது, நமக்கு பிடிச்ச ட்ரீம் லைஃப்பை நம்மளால் லிவ் பண்ண முடியும். சில பேருக்கு ஜஸ்ட் ஹாப்பியாக இருக்கிறது தான் அவங்களோட ட்ரீம் லைஃபாக இருக்கும். சில பேருக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் அவங்களோட ட்ரீம் லைஃபாக இருக்கும். சில பேருக்கு ரிச்சாக இருக்கிறது அவங்களோட ட்ரீம் லைஃபாக இருக்கும். சில பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ட்ரீம் லைஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் சக்ஸஸ் அப்படின்றது வேறு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹாப்பினஸ் அப்படின்றது வேறு, ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஆசை இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது, அட்டைன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது. அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்போ இதை மாற்றுறது மூலமாக நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியும், நமக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப்பை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதை இந்த ஆள் மனதில் நம்ம பதிவு மட்டும் பண்ணிட்டா போதும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில். இதை எப்படி நம்ம இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணுறது? எல்லாமே சிஸ்டம் தான். சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளோட மொத்த லைஃப்பை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப் நல்லா சுற்றி பாருங்கள். எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ரீசன். அப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏன் இந்த சிஸ்டமை நம்ம மாற்றக்கூடாது, ஏன் இந்த சிஸ்டமை மாற்றுறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை? ஒன்ஸ் இந்த சிஸ்டமை மாற்றிட்டா லைஃப் மாறிடுறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? இந்த சிஸ்டமை நம்ம மாற்றணும், இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம மாற்றணும். அதுக்கு நம்ம ஒரு சில ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஷியஸ்னஸை டெவலப் பண்ணிக்கணும். கான்ஷியஸ்னஸ் ஒரு டேக்கு நம்ம 5% மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 5% நம்ம டெவலப் பண்ணும்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டை டேரெக்டாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம். இடையில இந்த கான்ஷியஸ் மைண்ட்னு ஒன்று வந்துருச்சு. இந்த கான்ஷியஸ்னு ஒன்று வந்துட்டனால நம்ம எதை ரிப்பீட்டடாக பார்க்குறோம், எதை ரிப்பீட்டடாக கேட்குறோம், நம்ம எதை ரிப்பீட்டடாக பண்ணுறோமோ அதுதான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ட்ராகுமே தவிர, ஒரு தடவை பண்ணிவிட்டு அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ட்ராகாது. பாசிட்டிவோ நெகட்டிவோ, குட்டோ பேடோ, நல்லதோ கெட்டதோ, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது நமக்கு வேணும் வேணாம், எதையுமே இந்த ஆள் மனது பிரித்து பார்க்காது, சண்டை போடாது, எதுவுமே பண்ணாது. எதை நம்ம திரும்ப அதுக்குள்ளே போடுறோமோ அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ இந்த கான்ஷியஸ் மைண்ட் தான் கேப்டன். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த கேப்டன் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆர்டரே போடாது, ஆர்கியூ பண்ணாது, சண்டை போடாது, எதுவுமே பண்ணாது. ஆனால் இந்த கான்ஷியஸ் மைண்ட் ரிப்பீட்டடாக கொடுக்குதா? இதுதான் இந்த இடத்துல கொஸ்டின்ஸ். ஸோ யாரெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒரு 66 டேஸ் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷனாகி ஒரு மோட்டிவேஷனாகி மற்ற எல்லாருமே இதில்
ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிட்டு. ஸோ ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராமில் அந்த ஃப்ரீ கைடன்ஸில் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இன்றைக்கி வந்து 50 டேக்கு மேலே நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டோம். அது போக நிறைய பேர் இந்த ப்ராக்டிஸை டெய்லி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த ப்ராக்டிஸை டெய்லி கண்டினியூ பண்ணி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை மாற்றிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். பட் நம்ம எல்லாராலையும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை மாற்ற முடியும். இப்போ உங்களுடைய ட்ரீம் லைஃப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு உங்களுடைய ட்ரீம் லைஃப்பை திங்க் பண்ணி பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள், ஃபீல் பண்ணி பாருங்கள். அந்த ட்ரீம் லைஃப் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ட்ரீம் லைஃப், அது ஒரு ரிச் லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், அது உங்களோட ரியாலிட்டியில் ஹேப்பன் ஆயிடுச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் கூட நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களோட கண்ணை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பாஸ் பண்ண வேணாம். அப்படியே உங்களோட கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே விஷுவல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் பார்ட்னர் உங்கள் கூட இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இருக்கீங்க, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்குது, ஒரு ரிச் லைஃப் ஸ்டைலை நீங்கள் லிவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட ட்ரீம் ஜாபில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களோட ட்ரீம் ஜாப் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சேலரியை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. ஒரு ட்ரீம் ஹோமை நீங்கள் பில்ட் பண்ணி அதில் லிவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ட்ரீம் காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் ஹேப்பன் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே அப்படியே ஃபீல் பண்ணி இமேஜின் பண்ணிட்டு வாங்க. ஓகே, அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி உங்களுடைய கண்ணை நீங்கள் திறக்கலாம். ஓகே, இப்போ உங்களால் அந்த ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ண முடிஞ்சுதா? உங்களால் அந்த இமேஜினேஷனை கொண்டு வர முடிஞ்சுதா? அது ஒரு 10%, 20%, 100% உங்களால் கொண்டு வர முடிஞ்சுதா? உங்களால் கொண்டு வர முடிஞ்சுதா? அப்படின்னா உங்களோட கான்ஷியஸை யூஸ் பண்ணி உங்களால் இமேஜினேஷனை சூஸ் பண்ண முடியுது. உங்களோட கான்ஷியஸ்னஸை யூஸ் பண்ணி உங்களோட ஃபீலிங்ஸை உங்களால் சூஸ் பண்ண முடியுது. உங்களோட கான்ஷியஸ்னஸை யூஸ் பண்ணி உங்களால் உங்களோட திங்கிங்கை சூஸ் பண்ண முடியுது. இதே மாதிரி உங்களோட கான்ஷியஸ்னஸை நீங்கள் யூஸ் பண்ணி டெய்லி நீங்கள் பண்ணுறீங்களா? அப்போது அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது, அது பண்ணுறதுக்கான உங்களுக்கு முடியுது, இதை பண்ண உங்களால் முடியுது. ஆனால் இதை கன்சிஸ்டன்சி, அதாவது திரும்ப 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 பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக? ஸோ யாரெல்லாம் ரெடி, யாரெல்லாம் ரெடியோ அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 21லேருந்து 66 டேஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவலைசேஷன், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன், இந்த 5 ப்ராக்டிஸையும் மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா 21 டேஸ்லேருந்து 66 டேஸில் உங்களோட மொத்த லைஃபும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அதுக்கான ரிசல்ட்டை இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. எத்தனை பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இதில் பார்க்கறது எல்லாமே ஒவ்வொருத்தவங்க அவங்க இண்டிவிஜுவலாக அந்த ப்ராக்டிஸை பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சில பேர் 10 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சில பேர் 20 டேஸ், சில பேர் 50 டேஸ், சில பேர் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ரிசல்ட்டை வந்து நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்களும் ஒரு 21 டேஸ் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், என்னால் இண்டிவிஜுவலாக அதை பண்ண முடியல. ஓகே, அதுக்கு தான் நம்ம ஜூலை 1st to 21st வரைக்கும் இந்த ப்ராக்டிஸை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆடியோ மட்டும் லிசன் பண்ணி இந்த ப்ராக்டிஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன் எல்லாமே கைடடாக உங்களுக்கு அந்த ஆடியோவில் வந்துடும். ஸோ அது போக நானும் லைவ்ல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், அண்ட் வீடியோ முடியும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அந்த டேயே நீங்கள் எப்படி லீவ் பண்ணணும். ஸோ அந்த 21 டேஸ் சேலஞ்சஸில் யாரெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண ரெடி, எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணலாம். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது 99 தான். 21 டேஸுக்கும் உங்கள் ஜஸ்ட் 99 தான். நம்ம சேனலுடைய மோட்டிவ் நிறையா பர்சனுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ நம்மளுடைய மோட்டிவ் என்னென்னா, இப்போ மினிமம் 1000லேருந்து 1500 மெம்பர்ஸ் ஆகுது நம்ம சேஞ்ச் ஆகணும். இண்டிவிஜுவலாக இந்த இயர்க்குள்ளே நம்ம சேஞ்ச் ஆகணும். அப்படி நம்ம சேஞ்ச் ஆனால் தான் நம்ம மூலமாக பாசிட்டிவாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும். அண்ட் நம்ம இந்த வேர்ல்டை பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணுவோம். யாரெல்லாம் இந்த விஷயத்துக்கு ரெடி, இந்த ஒரு பர்பஸுக்கு ரெடியா? ஏன்னா நம்ம வந்திருக்கிறதுக்கே 2 காரணம். ஒன்று, நம்ம பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்கணும், அண்ட் இதை மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும். ஓகே, இது எல்லாருக்குமே நீங்கள் ரெடி அப்படின்னா எல்லாருமே என் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த வேர்ல்டை நம்ம பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ணலாம். யார் ரெடியோ எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி எல்லாருமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். பை.